வணக்கம் கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே கார்த்திகை நட்சத்திரத்தின் மக நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் உள்ளே வந்து போகிறதுனால தொழிலிலே சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. லாபங்களும் வெற்றிகளையும் நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதான பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலையிலே மாற்றங்களும் அதனால் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சந்தோஷத்தை பெருக்குவதாக அமைகிறது. ராசியின் உள்ளே சூரியன் அமர்ந்திருப்பது பல் கண் போன்ற விஷயத்திலே சில விஷயங்களில் டிஸ்டர்ப் பண்ணும், மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணனால அந்த மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் முதல்ல அட்டன் பண்ணிவிடுங்க. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பதும் இது இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறது. உங்களுக்கு செலவுகள் குடும்பத்திலும் உண்டு. அந்த விஷயத்தில் கொஞ்சம் குழந்தைகளும் கணவன் மனைவி இவங்க 2 பேருமே செக் பண்ணுங்கள். எப்படியான இந்த விஷயங்கள்லாம் இருந்துன்னா உடனே அட்டன் பண்ணி அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. சுகஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானாலே உங்களுக்கு சுப செய்திகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கல்யாண வேலைகள் எல்லாம் தகைவதற்கான வாய்ப்புகளும் குழந்தை பேரு போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகளாக வந்து சேரும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. நல்ல ஒழுக்கங்கள் கொண்ட ஒரு குழந்தைகளை நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால அவங்கள நல்ல ஒரு சூழ்நிலை ஹாப்பி மூட் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறத கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஆடி அமாவாசை அன்று திதிகள் கொடுத்து முன்னோர்களை வழிபடும்போது உங்களுக்கு தொடர்ந்து நல்லதொரு வாய்ப்புகளும் வாழ்க்கையின் வளமும் எப்போவுமே பெருநிலையில் அவங்களோடவே இருக்கும். வாழ்க வளத்துடன்.